உலகம் முழுக்க மிடில் கிளாஸ்னா டெய்லி லைஃப்ல ப்ராப்ளம் ஒன்று தான். அது நீங்கள் அமெரிக்கா இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, 3 விஷயங்கள் தான் எப்பொழுதுமே மிடில் கிளாஸ் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிராசரி, வீட்டோட மளிகை ஜாமான் இருக்குல்ல, அதை பற்றி யோசிப்பாங்க. அப்புறம் குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தையோட ஃபீஸ் யோசிப்பாங்க. ஆனால் எல்லாரோட மிகப்பெரிய ட்ரீம் வந்து ஃபர்ஸ்ட் ஹோம். ஸோ ஒன்று வீடு கட்டணும் ஃபியூச்சரில், அதுக்கு சேவ் பண்ணணும், இல்லை இப்போ வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா அதுக்கு ரெண்ட். ஸோ மிடில் கிளாஸோட டெய்லி லைஃப்ல இந்த 3 விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ கமலா ஹாரிஸ் வந்து இந்த எலெக்ஷனில் இந்த 3 விஷயத்தை டார்கெட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி டார்கெட்லாம் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஒரு கட்சி தான் டார்கெட் பண்ணும். பட் டெவலப்டு கண்ட்ரி சொல்ல போகிற அமெரிக்காவிலையும் இந்த விஷயங்களை டார்கெட் பண்ணி தான் எலெக்ஷனை கொண்டு போறாங்க. ஸோ கமலா ஹாரிஸோட இப்போ ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணதுல சில 5 முக்கியமான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பார்க்கலாம். ஆக்சுவலாக யூஎஸ்ஏவோட ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட்டோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டைரக்டா எக்ஸாம்பிள் யூஸ் ஆகாது. பட் குளோபல்ல மோஸ்ட் பவர்ஃபுல் சொல்லப்படுற ஒரு கண்ட்ரி வந்து தன்னோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டிசைன் பண்றாங்க. அந்த டிசைனும் இந்தியாவில் இல்ல தமிழ்நாட்டில் நம்ம பேசுற மேனிஃபெஸ்டோ, டெவலப்பிங் கண்ட்ரி பேசுற மேனிஃபெஸ்டோ சிமிலரா இருக்கான்னு கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்க ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா நீங்க வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்கும். இப்போ சொல்லுங்களேன், இந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்றாங்கல்ல, அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இன்டர்ஃபியர் பண்ணுதா? ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் தானே. வெல்ஃபேர் ஸ்கீம்ன்றது எதோட ஐடியாலஜி? சோஷியலிஸ்டிக்ல. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ்க்கு $25,000 சப்சிடியா கவர்மெண்ட் தரப்போகுது. ஸோ ஓரளவுக்கு இது பாசிட்டிவ்ல. ஸோ ஒன் சைட்ல பாசிட்டிவ் அண்ட் இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம். எல்லா ஃபேமிலியும் உடனே வீடு வாங்கணும்னு ஐடியா இருக்காது. நம்ம சேவ் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு $50,000 தான் நமக்கு கையில இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த மணி ஆகும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் பேசிக் நெசசிட்டி எல்லாம் இருப்பாங்கல்ல, ரெண்டல் வீட்டில் வாழ்வாங்க, இல்லைன்னா மேபி அவங்க எங்க ஒர்க் பண்றாங்களோ அங்க ஜாப் இருக்குல்ல, அந்த ஜாபை மாத்தலாம்னு யோசிப்பாங்க. வேற ஊருக்கு போற பீப்புள் அதிகமா இருப்பாங்க. ஸோ வீடு கட்டிட்டா அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காதுல்ல, திடீர்னு வேற ஊருக்கு மாத்திட்டாங்கன்னா ஒர்க் பண்ண போக முடியாது. ஸோ சில பேர் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி பார்ப்பாங்க, இல்லை சில பேருக்கு வந்து பேசிக் நெசசிட்டியே வந்து கரெக்டாக இருக்காது, லாங் டேர்மா வீடு கட்டுறதுலாம் பிளான் இருக்காது. ஸோ வீடு கட்டணும் யோசிக்கிற குரூப்பை விட இந்த குரூப் தான் அதிகம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மிடில் கிளாஸ் குரூப்பையும் டார்கெட் பண்ணல, சில பேரை மட்டும் தான் பெனிஃபிட்டா இருக்குமா. பட் ஆல்சோ அவங்களுக்கு என்னது பாசிட்டிவ். பட் மேபி இன்னொரு ஆங்கிள் யோசிச்சிருக்கலாம். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். உங்களோட எய்ம் வந்து ஒரு ஃபேமிலிக்கு $25,000 தரது தான் எய்ம், கரெக்டா? பட் லிங்க்டு வித் ஹோமா. பட் எல்லாராலையும் வீடு வாங்க முடியாது, சில பேர் மட்டும் தான் வாங்குவாங்க. பட் எல்லா ஃபேமிலிக்கும் அந்த காசு போய் சேரணும் அப்படின்னா ஒரு வழி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்களா, இந்த ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேர் வீடு வாங்குறதுக்கு டோட்டல் அமௌண்ட் அலோகேட் பண்ண போற முடியும் வச்சிருப்பீங்களா? அதாவது இந்த ப்ரோக்ராமோட டோட்டல் சப்சிடி அமௌண்ட் இருக்குல்ல, டோட்டலா எவ்வளவு செலவு பண்ண போறீங்க, அந்த டோட்டல் வேல்யூ இருக்குல்ல. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கோடி வச்சுக்கலாம். இந்த டோட்டல் அமௌண்ட்டை அப்படி டிவைட் பண்ணுங்களேன். அமெரிக்காவில் எத்தனை பேர் 18 வயசு இப்போ கிராஸ் பண்ணிருக்காங்க, 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் பாப்புலேஷன் இருப்பாங்களே, அந்த மக்கள், அந்த யங்ஸ்டர் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கீழே போட்டுங்க. அந்த டீனேஜ் பாப்புலேஷன் டிவைட் பண்ணா வரும் ஒரு சர்டன் அமௌண்ட் வருமா. அந்த அமௌண்ட்டை ஒவ்வொரு 18 வயசு கிராஸ் பண்ணவங்களுக்கும் கொடுக்கலாம். இதுக்கு பேர் வந்து டெமோக்ராட். ஆக்சுவலாக இந்தியாவில் கொண்டு வரணும். ஸோ சேம் சப்சிடி தான் டேரக்டா ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகுது. அந்த மணியை வச்சுக்கிட்டு அவர் டியூஷன் ஃபீஸ் கட்டலாம், பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அசெட் வாங்கணுமா, வீடுக்கு யூஸ் பண்ணுமா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ரெண்ட் கட்ட போறியா அதுவும் இஷ்டம். அந்த யங்ஸ்டர்ஸோட டெவலப்மெண்ட் யூஸ் ஆனா எக்கனாமி இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ ஏஜ் பேஸ் தராங்கல்ல, இது பேர் டெமோக்ராட். ஸோ டெமோகிராஃபி கிராண்ட். இல்ல அட்வான்டேஜ் புரிஞ்சுல உங்களுக்கு. கவர்மெண்ட் காசு கொடுத்துச்சுன்னா அந்த காசை எதுக்கு செலவு பண்ணுன்ற ஒரு இண்டிவிஜுவலுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அது வந்து ஹவுஸ்க்கு மட்டும் தராங்கல்ல, அதுல அந்த சாய்ஸ் கிடையாது. ஸோ ஃப்ரீடம் டு மேக் சாய்ஸ் இருக்கு. அதனால இதை மேபி ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கமலா ஹாரிஸ் சொன்னதுல இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிரைஸ் காஜிங். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மார்க்கெட்ல ஜென்ரலா ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கலாம், வெங்காயம் வச்சுக்கலாம், வெங்காயம் தக்காளி வச்சுக்கலாம், இல்லை எனி ஃபுட் ப்ராடக்ட், கோதுமை இதெல்லாம் வச்சுக்கலாம். நார்மல் டைம்ல அது பிரைஸ் ஒன்று இருக்கும். திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம்னா அன்னைக்கு மட்டும் டக்குனு அதிகமாக இருக்கும். அன்னைக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு கடைக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அதிகமான விலைக்கு விற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வச்சுக்கலாம். கோவிட் டைம் லாக்டவுன் போட்டாங்களா, லாக்டவுன் போட்டால் வெளியே போக முடியாது. அப்போ அன்னைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் போகுமா. சில கடையில் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு விலையை ரொம்ப அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் பிரைஸ் காஜிங். நார்மல் டைம்ல பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி எமர்ஜென்சி டைம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு வெள்ளம் வந்திருக்கும், அந்த ஃப்ளட்ல வந்து என்ன பண்ண தெரியாது. ஸோ அப்போ வந்து மக்கள் கிட்ட காசு பண்ணுவாங்க. ஸோ ஒரு டிசாஸ்டர் வந்தாலும் அந்த டிசாஸ்டரையும் பயன்படுத்துவாங்க. அந்த டிசாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா கேபிடலைஸ் பண்ணுவாங்க. இந்த அன்எத்திக்கல் பிராக்டிஸை வந்து கவர்மெண்ட் நான் வந்தா இந்த பிரைஸ் காஜிங் இருக்குல்ல, இதை வந்து பேன் பண்ணுவேன். அதாவது அமெரிக்கா முழுக்க இருக்கிற ஷாப்பிங் மால் இருக்குல்ல, கிராசரி மார்க்கெட் இருக்குல்ல, அங்க விலை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி விலை அதிகமா இருந்துச்சுன்னா குறைக்க சொல்லி ரெகுலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பிரைஸ் நான் வந்து ரெகுலேட் பண்ணி காட்டுறேன் அப்படின்றது அவங்களோட மேனிஃபெஸ்டோ. ஆக்சுவலா எப்போதுமே ஒரு கேபிட்டலிஸ்ட் மைண்ட் யோசிக்கிற எந்த வெல்ஃபேர் பாயிண்ட் அவங்க சொன்னாலும் சோஷியலிஸ்ட்ல அதோட பெட்டரா இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரில இருக்கிற எல்லா கிராசரி மார்க்கெட்லயும் விலை எப்படி பிக்ஸ் பண்றாங்க அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணலாம், பட் அதோட பெஸ்ட் வே. ஸோ என்ன பண்ணலாம், யூஎஸ்ல இருக்கிறதுல எது பெரிய கிராசரி ஸ்டோர் அதை கவர்மெண்ட் வாங்கலாம், இல்லை கவர்மெண்ட்டே உருவாக்கலாம். ஸோ கவர்மெண்ட்டே ஒரு கிராசரி செயினை வந்து அது கிராசரி கடைகளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கிராசரி கடையில் என்ன பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மற்ற கடை என்ன பண்ணும், ரெகுலேட் பண்ணிக்கலாம். மேபி இங்கே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா மற்ற கடை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மக்கள் வாங்க மாட்டாங்க சொல்லி என்ன பண்ணுவாங்க, கம்மியாக வச்சுப்பாங்களே. ஸோ இதுதான் டைரக்ட் அப்ரோச். ஸோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கடைகளுக்கும் ரூல்ஸ் போட்டு அவங்க ரெகுலேட் பண்ணி அதை பண்றதை விட டைரக்ட் அப்ரோச் ரொம்ப சிம்பிள். அண்ட் தேர்ட் இனிஷியேட்டிவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ், டைரக்டா நம்மளோட அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்டிச்சர் இருக்குல்ல, அதை குறைக்கிறதுக்கான பிளான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஒரு மிடில் கிளாஸோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல இன்னொரு முக்கியமான ஸ்ட்ரெஸ் மெடிசன் தானே. கரெக்டா எல்லார் வீட்லயுமே சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, பிபி இருப்பாங்க. ஸோ மாசம் அவங்க
அவங்களோட பில்ல வந்து மெடிசன் பில் வருமா, மெடிசன் பில் சொல்லலாம், இல்லை ட்ரக்ஸ் சொல்லலாமா, ட்ரக்ஸ். எஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ட்ரக்ஸ் செலவு வந்து நம்மளோட மந்த்லி சேலரி இருந்து வருது, நம்ம பாக்கெட்ல தான் தரும். பட் மோஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலிஸ் வந்து இன்சூரன்ஸும் போட்டுருக்கோம்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். நம்ம ஹெல்த்துக்கு பிரச்சனைனா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துக்கணும் தானே. நம்ம என்ன எதுக்கு யூஸ் பண்றோம், சர்ஜரிக்கு யூஸ் பண்றோம், இல்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் யூஸ் பண்றோம். இதுக்கப்புறம் மெடிசனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். உங்க ஃபேமிலி வந்து வருஷத்துக்கு $2,000 நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா மெடிசன் வாங்கிட்டீங்க, ஓகேவா? அதுக்கு மேல செலவு பண்ண வேண்டாம். 1 இயருக்கு இதுக்கு மேல நீங்க செலவு பண்ற மாதிரி வந்துச்சுன்னா அந்த எல்லா காசும் இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணிக்கலாம். ஸோ மக்கள் தர தேவையில்லை. அப்போ ஒரு ஃபேமிலி வந்து மேக்ஸிமம் அந்த ட்ரக்ஸ்க்கு மெடிசன் வாங்க வேண்டிய செலவு வந்து ஒரு வருஷத்துக்கு 2,000 தான். அதுக்கு மேல உங்க செலவு ஆகாது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் இல்லை. பட் ஆல்சோ இந்த இனிஷியேட்டிவ் பண்ணும்போது இன்னொரு ஆங்கிலையும் நீங்க கவர் பண்ணணும். இந்த ஃபுல் பர்டன் யாருக்கு போகுது, இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு போகுதா? அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மாதிரி நிறைய பேருக்கு காசு தரும்போது அவன் என்ன பண்ணுவான், ப்ரீமியம் அதிகமாக்கிடுவானா? ஸோ ப்ரீமியம் அதிகமாக்குறானா இல்லையான்னு செக் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ கண்டிப்பா நீங்க ஒரு வெல்ஃபேர் மெக்கானிசம் பண்ண போறீங்கனாலே கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் தேவை. ஸோ அந்த ரெகுலேஷன் தான் பண்ணியாகணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்து மேபி இந்தியாவில் ஃபியூச்சரில் வரலாம். உங்களுக்கு புதுசாக குழந்தை வந்திருக்கா, நியூ பார்னா, ஓகே, அப்போ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு காசு தரப்போகுது. சாரி, காசு தரல, காசு தர தப்பு, இந்தியா தான் காசு தரும். ஸோ இந்தியாவும் தமிழ்நாடு இதில் எங்கேயும் இருக்கு. காசு தரதுக்கு பேர் வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ மோஸ்ட்லி அமெரிக்காவில் கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க, டாக்ஸ் கிரெடிட் இதுதான் மோஸ்ட்லி தருவாங்க. டிஃபரன்ஸ் புரியுதா? கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு $6,000 தரும் அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் காசு வந்துடும். அதுக்கு பேர் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். அமெரிக்காவில் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா, குழந்தை உங்களுக்கு பிறகுதுன்னா உங்களுக்கு $6,000 வந்து டாக்ஸ் கிரெடிட். அதாவது இந்த ஃபேமிலி கட்ட வேண்டிய டாக்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த டாக்ஸ் அமௌண்ட்ல ஒரு $6,000 டாக்ஸ் என்ன பண்ண தேவையில்ல, கட்ட தேவையில்லை. ஸோ அந்த இயரோட டாக்ஸ் அமௌண்ட்ல உங்களுக்கு ஒரு 6,000 என்ன ஆகுது, சேவ் ஆகுது. ஸோ கேஷ் தரல, நீங்க கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டாக்ஸ் இருக்குல்ல, அந்த டாக்ஸ் கட்ட தேவையில்லை, குறைச்சிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஃபியூச்சர்ல கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டாக்ஸ் கிரெடிட்டா மாற வாய்ப்பு இருக்கு இந்தியாவும் டுவர்ட்ஸ் கேபிட்டலிஸ்ட் தானே. ஸோ மேட்டர்னிட்டி கிராண்ட்னு சொல்லலாம், இல்லை பேபி போனஸ் சொல்லலாமா? ஆக்சுவலாக இந்த மேட்டர்னிட்டி கிராண்ட் சொல்றது, பேபி போனஸ் சொல்றது எல்லாமே இந்தியா தான் பொருந்தும். ஏன்னா காசு தராங்க. என்ன சொல்ற புரிஞ்சா? இந்தியாவில் நிறைய பேர் வந்து டாக்ஸ் கட்ட மாட்டாங்க, டாக்ஸ்லேயே வர மாட்டாங்க. அப்போ இது யாருக்கு பொருந்தும்? அமெரிக்காவில் நீங்க ஒர்க் பண்றீங்க, இல்லை வாடுறீங்க, நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க, டாக்ஸ் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு எக்கனாமி இருக்கு. டாக்ஸ் கட்டுறீங்கன்னா அந்த டாக்ஸ்ல கம்மியாகுது. அப்போ டாக்ஸ் இன்கம் மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. ஆக்சுவலாக யூஎஸ்ல இருக்கிற எக்கனாமிஸ்ட் சொல்றாங்கன்னா இந்த டாக்ஸ் ரேட் எல்லாம் தேவையில்லை, குழந்தை பிறக்க போதா டைரக்டா அந்த $6,000 வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. ஈவன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி போடுங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாமே இந்தியா தமிழ்நாடுலாம் வேற லெவல் இருக்கு. ஸோ குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பேஸ் பண்ணி ஒரு 6,000 டாக்ஸ் கிரெடிட்டா. அதே மாதிரி குழந்தை வளர்க்கணும்ல, சைல்டு வளர்க்கணும்ல. ஸோ அந்த இயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே $3,000 அகைன் டாக்ஸ் கிரெடிட் தான். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 டாக்ஸ் கிரெடிட். அதாவது ஒரு ஃபேமிலி கட்டுற டாக்ஸ் அமௌண்ட்ல இருந்து ஒரு $3,000 என்ன பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்னது, சைல்டு டாக்ஸ் கிரெடிட்டா. ஸோ சைல்டு வளர்க்கறதுக்கான உங்க டாக்ஸ்ல சில காசை கவர்மெண்ட் திருப்பி கொடுத்துரும். 3,000. ஆக்சுவலா இது வந்து லாஸ்ட் வீக் அப்டேட். லாஸ்ட் வீக்ல கமலா ஹாரிஸ் பேசின பாயிண்ட்ஸ்ல முக்கியமான அப்டேட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு. ஸோ அவங்களோட பாலிடிக்ஸ்மே வெல்ஃபேர் பாலிடிக்ஸ். ஸோ டிஸ்கஷன் பண்ணுவாங்க அந்த கேண்டிடேட்ஸ்லாம். அந்த கேண்டிடேட்டோட ஸ்பீச் டிஸ்கஷன்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவங்க வந்து அவங்க பாலிசி எப்படி இருக்கு, என்னெல்லாம் பண்ண ஆசைப்படுறாங்க, செய்றாங்களோ இல்லையோ. பட் ஒரு யூஎஸ்ல இருக்கிற ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட் எப்படி யோசிக்கிறாங்க, அதுக்கும் இந்தியாவில் இருக்கிற லீடரோ யோசிக்கிறது எப்படி இருக்கு, இந்தியா கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், மேபி சில பேருக்கு அந்த இந்தியா கூட கம்பேர் பண்றதுல ப்ராப்ளம் வந்திருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த வருஷம் 2024 பட்ஜெட்ல ஹிந்து ஆர்டிகல் நம்ம படிச்சோம் இருக்கா, அதில் மோஸ்ட் சொல்றது என்னது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு வந்து அதிகமான காசு அலோகேட் பண்ணல, குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் பட்ஜெட் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இருக்குல்ல, ஸ்பெண்டிங்கை குறைக்க ட்ரை பண்ணிருக்கு. ஃபிஸ்கல் டெபிசிட்டை இம்ப்ரூவ் பண்றது, அதாவது பற்றாக்குறையை வரவிடாம கம்மி செலவு பண்ணலாம். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணிக்கலாம், குறைக்கலாம் பிளான் இருக்கா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் யூஎஸ்ல பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க போற கமலா ஹாரிஸ் என்ன பண்றாங்க, நான் வந்து நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்றேன், சப்சிடி தரேன் அப்படின்னு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பத்தி பேசிருக்காங்க. இது ஒன் ஆஃப் தி கம்பேரிசன். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கம்பேர் பண்றது யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. அப்படி வாட்ச் பண்ண முடியலனாலும் பிரச்சனை கிடையாது. அதை சம்மரைஸ் பண்ற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, பாருங்க.